வாங்க. அதான் உங்க மாமா மட்டும் தனியா நின்னு போட்டோ எடுத்துட்டாரு. அப்புறம் நான் அங்க இருந்து வரதுக்குள்ள அவர் தனியா நின்னு ஒரு போட்டோ எடுக்கிறாரு போல. என் கூட சேர்ந்து எடுக்காம. ஏண்டி வாடி, சும்மா போட்டோ எடுத்தேன். தாய் மாமனாச்சு நானு. பக்கத்துல நின்னு பிரியா கூட தனியா எடுப்பேன் எடுத்தேன். இது ஒரு குத்தமா? வா வந்து நில்லு வா. சரி, நீங்க தாய் மாமனா உங்களோட பொண்டாட்டியா? எனக்கு முக்கியத்துவம் இல்லையா? நான் மட்டும் தனியா நின்னு பிரியா கூட ஒரு போட்டோ எடுக்கணும். நீங்க நவுருங்க. ஏண்டி வந்து பக்கத்துல நின்னு வா. இந்த பக்கம் இல்ல, நம்ம 2 பேரும் பிரியா நடுவுல இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். நீங்க 2 பேரும் வந்து தனியாத்துல போட்டோ எடுத்துங்க வா. சரி. அப்புறம் என்ன அத்தை, வாங்க சீக்கிரம் வந்து நில்லுங்க வாங்க. கொஞ்சம் இந்த பக்கம் பாருமா, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. எடுத்தாச்சுமா. அப்புறம் யார் எடுக்க போறீங்க? ஏங்க அத போட்டோ எடுத்துட்டாப்லையா? நவுருங்க. நானும் பிரியா இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்கணும். ஏப்பா போட்டோக்கார தம்பி, இப்போ ஒரு போட்டோ எடுப்பா. ஏங்க என்னோட நகை ஒண்ணு அங்க கைட்டு வச்சிருக்க பாருங்க, அதை எடுத்துட்டு வாங்க. அதை போட்டு ஒரு போட்டோ எடுப்போம். போயிட்டு எடுத்து வாங்க மாமா. அப்புறம் அம்மாவையும் அப்பா அண்ணன் அப்புறம் வந்து கலைவாணி அக்கா எல்லாரையும் கூட்டு வாங்க மாமா. சரிம்மா பிரியா, இத கூட்டு வரேன். இந்தாடி வா நகை. ஏப்பா போட்டோக்கார தம்பியா, இப்போ ஒரு போட்டோ எடுப்பா. என் நகை நல்லா தெரியுற மாதிரி எடு. சரிங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து திரும்பி பாருங்க. மாமா அம்மா அப்பாவை கூட்டு வர சொன்னேன், எங்க யாருமே வரவே இல்ல. இத வரலாமா? ஒரு ஆளா தான் வர முடியும். அங்க சாப்பாடு பந்தியில எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இருக்காங்க பரிமாறிக்க. ஒரு 2 பேரா தான் வருவாங்க. இரு நான் போயிட்டு மாத்தி விட்டாதான் யாரா வருவாங்க. இரு நான் போயிட்டு அனுப்புறேன். சரிங்க மாமா. ஏப்பா இந்த பக்கம் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுப்பா. அம்மா பாவா பக்கத்துல வந்து நில்லுமா, ஒரு போட்டோ எடுக்கலாம். நீ நானும் போட்டோ எடுக்காம அங்க சாப்பாடு பரிமாற போயிட்டா. வா வந்து நில்லு வா. ஏண்டியா போட்டோ வந்து அப்புறம் எடுக்க எடுத்தாங்க. சாப்பாடுக்கெல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க. அங்க பரிமாறதுக்கு ஆள் இல்ல. நான் அங்க பரிமாறி இருக்கிறேன். நீ வந்து மாமா கிட்ட சொல்லி அனுப்பு, அனுப்ப சொல்லி. அவர் வந்து போவா பிரியா கூப்பிடறா அப்படி சொல்லி அனுப்புறாரு. சரிட்டு தான் வந்தேன் நானு. அங்க பரிமாற ஆள் இல்லமா பிரியா. அம்மா பரவாயில்லமா, விடுமா, வந்து நில்லுவா. வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் போ. எங்க அப்பா அண்ணலாம் யாரையும் காணா, வர சொல்லுங்கம்மா எல்லாரையும். அத்தை கொஞ்சம் நவுந்து நில்லுங்களேன். அம்மாவும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்க போறோம். ஏன்டி பிரியா, ஏன் நானும் இருக்கிற மாதிரி கூட சேர்த்து போட்டோ எடுக்க மாட்டேன்? என்ன உங்க அம்மா கூட தனியா தான் எடுப்பியா? இரு 3 பேர் சேர்ந்து எடுப்போம். ஏப்பா போட்டோக்கார தம்பி, 3 பேர் சேர்த்து ஒரு போட்டோ எடுப்பா. ஏமா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. அம்மா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி காட்டுமா முகத்தை. உம்முன்னு இருக்கே, கொஞ்சம் சிரிமா. அத்தை அதான் ஒரு போட்டோ எடுத்தாச்சுல, கொஞ்சம் நவுந்து நில்லுங்களேன். நானும் எங்க அம்மா மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். சரி அம்மா, நான் நவுந்து நிக்கிறேன். நீ உங்க அம்மா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துக்கங்க. ஏங்க ஏன் இங்கே நின்று இருக்கீங்க? போங்க, உங்க பொண்டாட்டி உங்க பொண்ணு இங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துங்க போங்க. அப்பா பாப்பா வந்து நில்லு வா. சார் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. அண்ணே வானே வந்து பக்கத்துல நில்லு வா, போட்டோ எடுக்கலாம் வா. தங்கச்சிமா இரு, அதான் அப்பா அம்மா நிக்கிறாங்கல்ல. இரு 3 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுங்க. அப்புறம் வந்து நான் எடுத்துக்கிறேன் வா. என்ன அண்ணே, நாங்க 3 பேர் இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தாச்சு. நீ வந்து என்ன குரூப்பா போட்டோ எடுத்துக்கலாம் வா. தங்கச்சிமா உன் கூட சேர்ந்து தனியா நின்னு போட்டோ எடுக்கலாம் பாக்குறேன். டேய் சக்தி வாடா, வந்து நில்லு வாடா. அங்க வேலை கிடக்குது. குரூப்பா ஒரு போட்டோ எடுக்க சொல்ற பிரியா. நீ வா, நின்னு தனியா எடுக்குன்ற. நீ வந்து நின்னா அவன் 4 பேர் நின்னு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நீ வந்து தனியா நின்னு போட்டோ எடுத்துட்டு அங்க போய் பரிமாறணும் வா. சரி 4 பேர் நின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தனியா பிரியா கூட சேர்ந்து எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் ஸ்மைல் பண்ணுங்க. ராணி நான் போயிட்டு பரிமாறேன், நீ சீக்கிரம் வாண்ணா. சரி பிரியா நான் போறாங்க. நீ அண்ணன் சேர்ந்து போட்டோ எடுங்கண்ணா. அம்மா இருமா, அப்பா இல்லாம அவன் 3 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம். இரு அண்ணா இந்த பக்கம் வந்து நில்லுண்ணா. என்னடி பிரியா நீ அங்க வேலை கணக்கு சொல்ற, நீ வேலை தனித்தனியா நின்று ஒவ்வொரு போட்டோ எடுக்க சொல்ற. ஏப்பா போட்டோக்கார தம்பி சீக்கிரம் ஒரு போட்டோ எடுப்பா. சரி பிரியா, அதான் போட்டோ எடுத்துட்டு நான் போறேன். நான் போயிட்டு கலைவாணி அனுப்புறேன். சரிம்மா, போயிட்டு கலைவாணி அக்கா அனுப்ப மறக்காம. போட்டோக்கார தம்பி நல்லா அழகா லுக்கா சூப்பரா இருக்கிற மாதிரி நானும் என் தங்கச்சியும் பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்கணும். அவ தேவதை மாதிரியும் நான் அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு லுக் எடு. நீ எப்படி இடத்த மாத்தி கூட எடு. பொசிஷன் எப்படி வைக்கணும்னு சொல்லு. ஆனா சூப்பரா இருக்கணும். ஓகேவா? சரிங்க. அப்பா இருப்பா, நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன். அந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடு. எப்பா க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் எடு. ஒரு பாதி மட்டும் தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எடுப்பா. தம்பி நான் கொஞ்சம் நவுந்து நிக்கிறேன். என்ன மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுக்கிறியா? சூப்பரா இருக்கணும். புரியுதா? சரி அப்படி கொஞ்சம் நவுந்து நில்லுங்க, நான் எடுக்கிறேன். எடுத்தாச்சுங்க. அப்புறம் வேற யார் நின்று எடுக்க போறீங்க? அத்தை என்ன நின்னுட்டே இருக்கீங்க? போயிட்டு கலைவாணி அக்கா அனுப்புங்களேன். எவ்வளவு நேரமா
சரிங்க பாட்டி. சரி கொஞ்சம் சிரிங்க. தம்பி இந்த சிரிப்பு போதுமா சொல்லு. போதும் பாட்டி, போதும் போதும். அப்படியே எங்க பாருங்க, கேமரா பாருங்க. ஆமா பிரியா, இன்னொரு போட்டோ எடுத்துக்குவா நானே. எடுத்துக்கங்க பாட்டி, வாங்க இந்த பக்கம் வந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கங்க வாங்க. ஏப்பா போட்டோக்கார தம்பியா, இப்போ ஒரு போட்டோ எடுப்பாக்கோ. அண்ணே வானே, பாட்டி கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து போவா. ஏன் ஓரமா நிக்கிற, வா வா. தங்கச்சிமா, அதான் பாட்டி டிஃபரெண்டா போஸ் கொடுக்குறாங்களா, அவங்க போட்டோ எடுத்து முடிக்கிட்டோம் ஆசை தீர. அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம். இரு பாட்டி எப்படிதான் போஸ் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். ஏப்பா சக்தி, ஏன் நீ போய் ஓரமா நிக்கிறவா, என் கூட சேர்ந்து போட்டோ எடுவா. பேர பேத்தி 2 பேரும் நிக்கிற மாதிரி எனக்கு போட்டோ எடுக்கணும். வா நீ வந்து நில்லு வாப்பா. ஏப்பா போட்டோக்காரியா, இப்போ ஒரு போட்டோ எடுப்பா. ஏமா பிரியா, என்னமா மூஞ்சில வேர்வையா ஊத்துது, மூஞ்ச துடைக்காம இருக்கிற. 20 ரூபா கச்சு பேரை கூட நான் தொடச்சு விடுறேன். பாட்டி போதும் பாட்டி, இதுக்கு மேல நீங்க தொடச்சிங்கன்னா அப்புறம் போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும். போதும் போதும். இப்பதான் என் பேத்தி அழகா இருக்கிறான். ஏப்பா போட்டோக்கார தம்பியா, என் பேத்தியை மட்டும் தனியா ஒரு அழகா ஒரு போட்டோ எடுப்பா. போட்டோ எடுத்து என்கிட்ட தனியா கூட அந்த போட்டோவா. சரிங்க பாட்டி, அதுக்கு ஒரு 50 ரூபா தரீங்களா? 50 ரூபா தானே, நான் தந்துடுறேன்ப்பா. நீ போட்டோ எடுப்பா. அக்கா வாவ், சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. என்னது இது, புடவைய அந்த மாதிரி கட்டிருக்கீங்க, சூப்பரா இருக்குக்கா. ஆமா பையா, புடவை தான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இதை கட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நான் முன்னே வந்திருப்பாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த சேரி இந்த மாதிரி கட்டுறதுக்கு தாண்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நானே விட்டுலான்னு பார்த்தா அப்புறம் கடைசியா ஒரு வழியா கட்டி முடிச்சுட்டு இப்பதான் வரனே. சரி சரி வாங்கக்கா, போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி கட்டியிருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி சேரி கட்டி விட்டு இருக்கலாம்ல நீங்க. ஏய் பிரியா, எனக்கு கட்டவே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, உனக்கு கட்டறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்ப டக்குன்னு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிக்கணும். உனக்கு இன்னொரு நாள் அழகா இந்த மாதிரி சேரி கட்டி காமிக்கிறேன், இன்னொரு நாள் சொல்லி தரேன். சரிக்கா சரிக்கா, வாங்க வந்து நின்னு போட்டோ எடுங்க வாங்க. ஸ்மைல் ஸ்மைல் பண்ணுங்க. அண்ணே நீங்களும் வாங்க, வந்து நில்லுங்க வாங்க. அக்கா நிக்கிறாங்க, நீ நானு 3 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம் வானே. இல்லம்மா இருமா தங்கச்சி, இப்பதானே கல்யாணம் வந்திருக்கா. இரு அவ விதவிதமா போஸ் எடுப்பா, அப்புறமா நான் வந்து எடுக்கிறேன். இரு அவ எப்படிலாம் போஸ் கொடுக்கா நீயே பாரு. மாமா ரொம்ப என்ன கலாக்காதீங்க, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு போட்டோ எடுக்க மாட்டேன். நீங்க வந்து நில்லுங்க வாங்க. நம்ம 3 பேர் சேர்ந்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் 2 பேரும் தனியா நின்று எடுத்துக்கிறேன் வாங்க. அங்க பந்தியில சாப்பாடு பரிமாறதுக்கு ஆள் இல்லையா, வந்து சீக்கிரமா போட்டோ எடுத்துட்டு போங்க. வேணாமா கலைவாணி, வேணாம். நீங்க 2 பேரும் இவ்வளவு அழகா இருக்கீங்க, நான் சிம்பிளா இருக்கேன். உங்க கூட வந்து நின்னா போட்டோ நான் மட்டும் நல்லா இருப்பேன். நீங்க 2 பேரும் எடுங்க. அண்ணே சொல்றல வாங்கண்ணே. சரி இதுல என்ன இருக்கு, எப்பயோ ஒரு தடவை தான் வேணா போட்டோ எடுக்க முடியும், அப்பப்போ எடுக்க முடியும். இதோட கல்யாணத்துக்கு தான் எடுக்கலாம் வாங்க. மாமா அதான் பிரியா சொல்றல வாங்க. என்ன நீங்க எப்படி பண்றீங்க? சரி சரி, அப்ப இதோட உங்க கல்யாணத்துக்கு தான் எடுக்கணுமா? அப்படின்னா சரி போங்க, வந்து நில்லுங்க சொல்றேன், வர மாட்டீங்க வாங்க. ஏ சக்தி, அதான் பிரியா கூப்பிடறாளே ஆச்சப்பட்டு, போப்பா போய் நில்லு போ. பாட்டி போட்டோ எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. உங்க 2 பேரும் அப்புறமா போட்டோ ஆல்பம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு என் ஃபேஸ் மட்டும் பாத்தீங்க பாத்தியா, இங்க பாரு நல்லா இல்ல பாத்தியா, எப்படி முகத்தை வச்சிருக்கான் பாரு. அப்படி 2 பேரும் சேர்ந்து சிரிப்பாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து எடுக்க மாட்டான்றேன். நீ கம்முனு இரு பாட்டி. அண்ணே அதெல்லாம் எதுவும் சொல்லி கிண்டல் பண்ண மாட்டேன் வானே. சரி விடு பிரியா, அவரு கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி அழகா 2 பேர் இருக்கிறோம், வந்து பக்கத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு அவரு கொடுத்து வைக்கல. சரி விடு. உங்க 2 பேர் பக்கத்துல இன்னும் போட்டோ எடுக்க எனக்கு கொடுத்து வைக்கல. இரு நான் வரேன். இரு போட்டோக்கார தம்பி, நான் மட்டும் அழகா இருக்கிற மாதிரி தனியா ஜூம் பண்ணி அழகா ஆல்பத்துல ஆக்கணும்னா உங்க 2 பேரும் வந்து டல்லா ஆக்கிடு, என்ன மட்டும் சூப்பரா பவரா காட்டு. சரிங்க சரிங்க. மாமா நீங்க என்னதான் உங்களை பவரா சூப்பரா காட்ட சொல்லி எங்க டல்லா கட்டினாலும் எங்க அழகு தனியா அதை தெரியும், என்னதான் பண்ணாலும் புரியுதா? சரி சரி போட்டோ கொடுங்க எல்லாரும். இங்க பாருங்க. பாட்டி நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க வாங்க, நீங்களும் கூட சேர்ந்து எடுத்துக்கலாம் வாங்க போட்டோ வாங்க. இல்ல பிரியா கண்ணு, நீங்க எடுங்க போட்டோ எடுங்க. நீங்களா சின்ன சிறுசுங்க, போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வயசானவன் நான் எதுக்கு பக்கத்துல, நீங்க எல்லாம் சேர்ந்து எடுங்க. பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க. வயசுல என்ன வயசாயிட்டா உங்களுக்கு அழகு இல்லையா என்ன இல்ல, வாங்க நாங்க வந்து நினைக்க மாட்டோம் வாங்க. பாட்டி அதான் அண்ணன் சொல்றாப்ல வாங்க. சூர்யா நாளைக்கு பூமாரிய பொண்ணு கேட்டு போலாம்
சொல்லிட்டேன். இப்ப எப்படி நம்ம போறது சொல்லி? என்ன காரணம் சொல்லிட்டு போறது? உங்க அப்பா உங்க தாத்தா கிட்ட உங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்களேடா, என்ன சொல்லிட்டு போறது? அம்மா நீ ஏதாவது சொல்லி சமாளிமா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டு வர வேண்டியதான். சூர்யா, நீ நானும் போறோம் என்ன பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலையா போறோம், என்ன டிராப் பண்றதுக்காக இட்டு போனா சொல்லிடலாம். இப்ப நம்ம நாளைக்கு 3 பேர் தானே போறோம், நீ நானு மணிமேகலை. அப்ப 3 பேர் எங்க போறீங்கன்னு கேட்பாரு, என்ன சொல்றது? 2 பேர் மட்டும் போறதுன்னா ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். 3 பேர் போறோமே எப்படி சொல்லிட்டு போறது? அண்ணே அண்ணே, பூமாரி அக்கா கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? பொண்ணு பார்க்க வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இல்லம்மா தங்கச்சி, நான் எதுவுமே சொல்லவே இல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பூமாரி உனக்கு, நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பயும் பூமாரி என்கிட்ட கேட்டா என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, நாளைக்கு பாருன்ட்டேன். இந்த பொண்ணு பார்க்க போறத வச்சு அந்த மாதிரி சர்ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். அதனால நான் அவகிட்ட சொல்லல இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரேன்னு. அண்ணே, நீங்க அத பத்தி பேசலன்னு சொல்றீங்க. அப்ப வந்து பூமாரி ஒத்துக்கிட்டாதானே அவங்க பொண்ணு கொடுப்பாங்க. அவங்க வீட்லயே ஒத்துக்கினாலும் பூமாரி அக்கா ஒத்துக்கணும்ல. நீங்க எதுவுமே பேசல, சொல்லிட்டே நாளைக்கு போயிருக்காம்ல. மணிமகளா, உனக்கு சொன்னா புரியாது. பூமாரி கிட்ட இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர சொன்னு வச்சுக்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, எனக்கு கல்யாணம் தேவையில்ல, நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லுவா பூமாரி. அதனால அவகிட்ட கேட்கறது வேஸ்ட். நாமளா நாளைக்கு போயிட்டு பொண்ணு கேட்போம், அவங்க வீட்டுல என்ன சொல்றான்னு பாப்பா. அப்பதான் நிச்சயதார்த்தம் நின்று இருக்க, எப்படி பூமாரிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை தேடுவாங்க தானே. நான் போயிட்டு நல்ல விதமா பேசுறேன், அவங்க நம்மளே கூட ஏத்துக்கலாம்ல. சரிங்க, அப்பா என்ன சொன்னாரு? அன்னைக்கு கோவமா பேசினார்ல, இந்த மாதிரி பூமாரிய மறந்துரு சூர்யா அப்படின்னு உங்ககிட்ட தானே சொன்னாரு. என்கிட்டயே ஒரு கோவமா பேசினார்ல. இப்ப அவங்க வீட்லயே ஒத்துக்கினா கூட அப்பா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்பாக்கு தெரியாம போயிட்டு எப்படி நான் வந்து இதெல்லாம் பண்றது சொல்லு சன்ன. மணிமகளா, இப்ப என்ன அப்பா வேணாம் சொல்லியிருக்காரு, அவரு ஏதோ என்ன மாசம் நினைச்சிருக்காரு எனக்கும் தெரியல. இப்ப நம்ம போய் கல்யாணம் பண்ண போறோம், போயிட்டு பொண்ணு தானே கேட்க போறோன்றோம். அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்பா கிட்ட பேசுவோம். என்ன சொல்ற? அவங்க வீட்டுல சம்மதிக்கணும்ல, அதுக்கப்புறம் பூமாரி சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். சரிண்ணே, இப்ப நாளைக்கு எப்படி இப்ப நம்ம போயிட்டு பொண்ணு கேட்க போறது? அப்பா கிட்ட தாத்தா கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுனே. சூர்யா, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் பரவாயில்ல. இந்த மார்க்கெட்டுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம் சொல்லிட்டு போலாம். ஆனா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க போறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். திரும்ப வர 1 மணி நேரம், அவங்க வீட்டுல பேசுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகணும். இவ்வளவு நேரம் எப்படி நம்ம சொல்லிட்டு போறது? எனக்கு ஒண்ணுமே புரியல சூர்யா, நீ ஏன் சொல்லு. என்ன சொல்லிட்டு போலாம்? நீ ஏதாவது என்ன ஐடியா சொல்லலாமா? எனக்கே ஒண்ணுமே புரியல, என்ன காரணம் சொல்றது? உன்ன பின்ன இந்த மாதிரி எதுவும் மாத்தி சொல்லிட்டு போறது கிடையாது. எங்க போறோமோ எங்க வரமோ அதான் சொல்லிட்டு போவேன். இப்பதான் முதல் தடவையா போய் சொல்லிட்டு போறோம். என்ன சொல்றது எனக்கே தெரியலமா. ஏன் மணிமகளா, உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லலாம். நீ அதெல்லாம் கில்லாடி தானே, சொல்லு. நான் அதுல கில்லாடியா? அண்ணே, நீ என்ன சொல்ல வர? அப்பப்ப நான் போய் சொல்லிட்டு எங்கேயோ போறேன், மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்றேன். நீ என்ன பார்த்தா உனக்கு வந்து போய் சொல்ற மாதிரி தெரியுதா? நான் எப்ப வந்து போய் சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிருக்கா, போய் சொல்லிட்டு வேற ஒண்ணு செஞ்சிருக்க சொல்லு. நீ எப்படி என்ன சொல்லலாம்? உன் மேல ரொம்ப கோவமா வருது எனக்கு தெரியுமா. ஏன் அந்த மாதிரி என்ன சொல்ற? அதெல்லாம் கில்லாடினா என்ன சொல்றேன்? அம்மா அங்க பாருமா அண்ணன் சொல்றத. ஏய் மணியாரா, இப்ப என்ன விளையாடிட்டு சண்டை போட்டு இருக்கிற? ஏதோ இருந்தாலும் கொஞ்சம் நாலேஜ் யோசிப்பேன்னு சொல்றாப்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம். அதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க. சீக்கிரம் சொல்லுங்க என்னன்னு. உங்க அப்பா உள்ளதா இருக்கிறாரு, அதுக்குள்ள வந்துருவாரு. சீக்கிரமா பேசி முடிவு எடுக்கணும், சீக்கிரம் சொல்லுங்க. சரி, அந்த அளவுக்கு நான் புத்திசாலின்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறேன். ஓகேவா? சரி சரி, எங்க போறா சொல்லலாம். காலேஜுக்கு போற சொல்லாமா? என்னோட காலேஜ் விஷயமா நீங்க எல்லாம் 2 பேரும் எல்லாரும் 3 பேரும் போற சொல்லாமா? அதுவும் சரிதான், காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடலாமாமா. இந்த மாதிரி மணிமேகலுக்கு வந்து காலேஜ்ல கூட்டிருக்காங்க, ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதான், அது இது கேட்டிருக்காங்க. காலேஜ்ல சேரதுக்கு ஃபீஸ்லாம் எவ்வளவு அது இதுன்னு சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுவா. ஏய் சூர்யா, நீ சொல்றதே கூட வச்சுப்போ. அந்த மாதிரி சொன்னோம்னா அப்பா என்ன தர சொல்வாரு? யாராவது 2 பேர் போங்க, மணிமேகலை போட்டா மணிமேகலை கூட நீ போ அப்படின்னு என்ன சொல்வாரு? இல்ல ஒன்ன சொல்வாரு. 3 பேர் எதுக்கு போறீங்கன்னு கேட்பாருல்ல. அம்மா அதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கலாமா? என்ன இப்ப நீ மட்டும் தனியா பண்ணா 2 பேருக்கு துணைக்கி நான் வர சொல்லிடுவான். என்னப்பா சில விஷயம்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. இந்த மாதிரி சூர்யாவுக்கு தான் கொஞ்சம் விஷயம் தெரியும். நானும் மணிமேகலை கூட துணைக்கு போறேன், அப்பா காலேஜுக்கு போயிட்டு வரணும்ல, நானும் போயிட்டு என்ன விஷயம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுமா. என்ன? சரி சூர்யா, நீ சொன்ன மாதிரி சொல்லிடுவான். நாளைக்கு காலையில ஏந்து எல்லா வேலையும் சீக்கிரமா நான் முடிச்சிடறேன். காலையில ஒரு 4 மணிக்கு ஏந்து டிஃபனை செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு மதியம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஒரு 9 மணிக்கு கிளம்புவோமா எல்லாரும்? நான் எதுல போலாம்? வண்டியில எப்படி போக முடியாது, 3 பேர் உட்காந்துக்கிட்டு. சரி, அப்புறம் பஸ்ல போயிடலாமா? ஆமா, வண்டியில போக முடியாது, நாம வந்து பஸ்ல போயிடுவோம். சரி சூர்யா, அப்ப உள்ள வா, உனக்கு சாப்பாடு போறேன், நீ சாப்பிட்டு சீக்கிரம்